ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வினர் ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம என்னோடய மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்ததும் பால் காய்ச்சியாச்சு. இன்றைக்கி காஃபி கிடையாது, டீ தான். சில சமயங்களில் நம்ம அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி நம்ம மூட் வந்து ஸ்விங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காஃபி வேணாம், டீ அப்படிங்கிற ஒரு சின்ன இன்டென்ஷன் இருந்தது. அதனால் டீக்கு மூவ் ஆயாச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ண போகிறோம். ஒரு பக்கம் பால் ரெடி அண்ட் டிகாஷனும் ரெடி. இப்போ டீ ரெடி பண்ணியாச்சு. குடிச்சிட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இட்லி தான் பண்ண போகிறோம். இட்லி வந்துட்டு நார்மல் இட்லி கிடையாது. இந்த பேட்டர் வந்துட்டு வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் பச்சை பயிறு போட்டு செஞ்ச மாவு. அதில் தான் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறோம். ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லி ஊற்றி வச்சாச்சு. பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சுட சுட ஆவி பறக்க இட்லி எப்படி பூ மாதிரி வெடித்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் சிம்பிள் அண்ட் ஈஸி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஸோ துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவில் எடுத்துகிட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை ஆட் பண்ணிடலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே, சாம்பார் காய்கறி எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி கேரட் இல்லைன்னா கேரட் போட்டிருப்பேன். காய்கறி எல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் பாட் ரெசிபி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது காய்கறி போட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சாம்பாருக்கு தேவையான தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணி விடாமல் பருப்பு வேகிற அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன விசில் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 வெந்தயம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுலாம். பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார் வந்து ரெடி. இது மற்ற வச்சு கடைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து டிஃபன் சாம்பார் இல்லைனா லஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். 2 minutes சட்னி தான், ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து எடுத்தது. இது வந்து நாங்கள் ரோஸ் சட்னின்னு சொல்லுவோம். அம்மாவோட ஒன் ஆஃப் ஃபேவரட். அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரமிளகா, இஞ்சி, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 4 வரமிளகா, பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம். நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுவும் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து வரணும், குழஞ்சி வந்துடணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அரைச்சி சாப்பிட போகிறோம், அதனால் பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. இப்போது சட்னிக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 என்னோடய அம்மா செய்கிறதுல என்னோடய ஒன் ஆஃப் ஃபேவரட் டிஷ் அது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பிங்க் சட்னி ரெடி. நான் சாம்பாரும் தாளிக்கல, சட்னியும் தாளிக்கல. ஏன்னா ஆல்ரெடி தாளிப்புக்கான எல்லாமே போட்டோங்கிறனால டைரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுட சுட சோள இட்லி, அது கூட பிங்க் சட்னி, அப்புறம் ஒன் பாட் சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டி சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.